வணக்கம் அண்ட் வெல்கம் டு another episode of number 38 பாட்காஸ்ட். நம்முடன் இணைந்திருப்பவர் மிஸ்டர் குமார். சோ நாங்க ரெண்டு எபிசோட் பண்ணிட்டோமா ஏஐ பத்தி. சோ தொடர்ந்து ஏஐ பத்தி அடுத்தடுத்து பேசலாம்னு இருக்கோம். இன்னைக்கு ஏஐல என்ன பேச போறோம்? ஏஐ சம்மிட் பத்தி நம்ம பேசணும். 2023, 2024, 2025. ஸோ இப்போ 2026 இந்தியாவில் நடந்துச்சு அண்ட் இந்தியா ஹோஸ்ட் பண்ணாங்க. அது முடிஞ்சது. ஸோ அதை பத்தி ஒரு சம்மரி பேசுவோம், என்ன நடந்தது அப்படி சொல்லிட்டு. ஏன்னா இது இந்தியாவில் நடந்தாலும் இந்தியா மட்டும் கிடையாது, 100 கண்ட்ரீஸ்ல இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் சேர்ந்து முக்கியமான நாட்கள்லாம் சில டிசிஷன் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த டிசிஷன்ல என்ன மெயினா எடுத்தாங்கன்றது ஒரு 4 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. எத்திக்கல் ஏஐ, டெமோக்ராட்டிக் ஏஐ, ஆன்டி மோனோபோலி அண்ட் சாவரன் ஏஐ. எத்திக்கல் ஏஐ அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது எத்திக்கல் ஏஐனா நம்ம ஏஐனா என்ன சொல்லுவோம், மனுஷங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும், மனுஷங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அது அகைன்ஸ்டா இருக்கக்கூடாது. ஸோ ஒரு பேசிக்கா மனுஷனுக்கு என்ன தேவையோ அதுக்கான ஹெல்ப் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுல என்ன இருக்கு சொல்றாங்கன்னா டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. அதாவது ஒரு ஏஐ பண்றாங்க அப்படின்னா இந்த கவர்மெண்ட் என்ன எதிர்பார்க்குதுன்னா கம்பெனி எக்ஸ்பிளைன் பண்ணும், இதுல என்னென்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன இருக்கு, கம்பெனி கவர்மெண்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? ஆமா, கம்பெனி கவர்மெண்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஏன்னா இப்ப ஏஐ எல்லா இடத்துலயும் இருக்கு. அதாவது என்னன்னா ஃபினான்ஸ்ல இருக்கு, அதுக்கப்புறம் ஹைரிங் ப்ராசஸ்ல இருக்கு, மெடிசன்ல இருக்கு, ஹெல்த் கேர்ல இருக்கு, அண்ட் எல்லா இடத்துலயும் இருக்குன்றதுனால ஸோ டெவலப்மெண்ட் ஆகும்போது ஒரு கம்பெனி ஒரு ஏஐ டெவலப் பண்ணுச்சுன்னா கவர்மெண்ட்டுக்கு இதனால என்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு அப்படின்றத அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும். இன்கேஸ் சில இடத்துல பாதிப்பு இருக்கும்ல, சோ அந்த பாதிப்போட ரேஷியோ என்ன, சோ இதனால யாருக்கு பாதிப்பு வரலாம் அப்படின்றதையும் சொல்லணும் கவர்மெண்ட் கிட்ட. ஸோ ஏன்னா அவங்க அதுக்கான ப்ரிகாஷன் எடுப்பாங்க. இப்போ இன்கேஸ் ஒன்றும் இல்லை, ஜாப் டக்குனு இமீடியட்டா ஒரு 100 பேரை தூக்கணும் அப்படின்னா அது வெறும் ஒரு கம்பெனியோட டிசிஷன் மட்டும் இருக்கக்கூடாது. ஒரு 100 பேர் தூக்குறாங்கன்னா அதுல கவர்மெண்ட்டுக்கும் அதனால ப்ராப்ளம் இருக்கும். ஏன்னா ஒரு 1000 பேர் 2000 பேர் தூக்குறாங்க அப்படின்னா அது பொலிட்டிக்கலாவும் ப்ராப்ளமா இருக்கும். ஸோ அதனால ஒரு கம்பெனி முன்னாடியே இந்த ஏஐ பத்தி ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொல்லணும். அதாவது அது ட்ரைனிங் பீரியட்லேயே சொல்லிடணும் என்ன நடக்குது அப்படின்றது. அண்ட் இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம்னா அதை ப்ராப்ளத்தை அக்கௌண்டபிலிட்டி நாங்க தான் பண்ணோம் பொறுப்பேற்றுக்கணும். இப்ப இந்த கவர்மெண்ட் இத அப்ரூவ் பண்ணாமே போயிடலாம். அதுக்குதான் நீ ஒரு நார்மலா ஒரு மெடிசன் நீ கொண்டு வர அப்படின்னா கவர்மெண்ட் கிட்ட நீ போவல்ல, இத பப்ளிக்கு கொண்டு போலாமா வேணான்றதை நீ முன்னாடியே சொல்லுவல்ல, ஒரு சர்டிபிகேட் மாதிரி கொடுப்பாங்கல்ல, இதனால இருக்கு. ஆனா பட் ஏஐன்றது புதுசு. சோ ஏன்னா புது இன்னோவேஷன்ஸ் நிறைய வருது, ஒவ்வொரு ஃபீல்ட்லயும் வருது. சோ கவர்மெண்ட்டுக்கு அது என்னன்னு தெரியாது. சோ அதனால இவங்க தான் அதை சொல்லணும். ஏன்னா இவங்களுக்கு தெரியும் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்றது. ஸோ ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் வரேன். இப்போ நார்மலாவே ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இருக்கு. இப்போ நீ ஹைரிங் ப்ராசஸ்ல நீ மாடல்லே ஃபேஸை வச்ச வயசானவங்களுக்கு எல்லாம் வேலை கொடுக்காத, மூஞ்சில சுருக்கத்தை வச்சு வயசானவங்க வேலை கொடுக்காத, பொண்ணுங்களுக்கு வேலை கொடுக்காத, இல்லை தேர்ட் ஜெண்டருக்கு வேலை கொடுக்காத. ஸோ அந்த மாதிரி நீ பண்றது வாய்ப்புகள் இருக்கலாம், அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். பட் ஆனால் நீ கவர்மெண்ட் சொல்ற இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. அப்ப கவர்மெண்ட் சொல்லி நீங்க இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது, இல்லை நீங்க இதோட ரேஷியோ இந்த மாதிரி இருக்கணும். ஒரு ரெகுலேஷன், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வரதுக்கு நீங்க இதை நீங்க முன்னாடியே சொல்லணும். அதான் நீ இப்போ யூஎஸ்ன்னு வச்சுக்கேன், ஃபேஸ்ல கலர் அங்க மெயினா கலர் இருக்குல்ல. ஸோ ஃபேஷியல் ரெகக்னிஷன் மூலமா ஆட்டோமேட்டிக்கா கண்டுபிடிச்சிரும் இவங்க யாரு என்ன அப்படின்றது. இன்கேஸ் இப்போ நம்ம ஊர்ல பார்த்தோன்னு வச்சுங்க, லாங்குவேஜ் பெரிய ஒரு பேரியர். ஏன்னா 22 லாங்குவேஜ் இருக்கு ஹேண்ட்ல. ஆல்ரெடி இங்க தமிழ், ஹிந்தி அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. ஸோ இப்போ வாய்ஸ் ரெகக்னிஷன் மூலமா நீ சில விஷயத்துக்கு நீ ரிஜெக்ட் பண்ணலாம். இன்கேஸ் நீ ஒரு குவேரி நீ கவர்மெண்ட்டுக்கு ஐஏல இருக்கு, நீ கவர்மெண்ட்டுக்கு ஒரு குவேரி வைக்கிற, அப்ப நீ இன்கேஸ் நீ தமிழ் யூஸ் பண்ற உன்னோட இதுனா அப்ப நீ அதை பிளாக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயம் இருக்கிறத நீங்க பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் நீ எத்திக்கல்ல வருது. அண்ட் அது ஆஸ் யூஷுவல் ஒரு டீப் ஃபேக்ஸ் மெயினா பொண்ணுங்களுக்குலாம் பிரச்சனை. டீஃபேக்ஸ்ன்றது மெயினா பொண்ணுங்களுக்கு பிரச்சனை. ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட 13 பில்லியன் கிட்ட பொண்ணுங்களோட போட்டோஸை, அதாவது பப்ளிக் போட்டோஸை மார்ஃபிங் பண்ணியிருக்காங்க டீஃபேக் மூலமா. இன்னொன்று டெமோக்ராட்டிக். அதாவது என்னன்னா இப்போ நீ பார்த்தோன்னா ஆஸ் யூஷுவல் உனக்கே தெரியும், யூஎஸ் தான் ஸ்ட்ராங்கா மேஜரா ஸ்ட்ராங் ஹோல்டா இருக்குன்ற டிசைன்ல அவங்க தான் ஸ்ட்ராங். ஏன்னா என்விடியா இருக்குன்றதுல டிசைன்ல அவங்க தான் ஸ்ட்ராங். அண்ட் சைனா ஒரு பக்கம் ஹார்ட்வேர்ல ஸ்ட்ராங். அவங்க இன்னொன்னு யூரோப். இந்த 3 பேரும் தான் பயங்கரமா இது பண்ணிக்கிறாங்க. இப்போ டெமோக்ராட்டிக்னா அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னா, பெரிய பிளேயர்ஸ் இவங்க எல்லாம் நினைச்சாங்கன்னா பெரிய அமௌண்ட் நிறைய பில்லியனா போட்டு பொருள் எல்லாம் முடக்கி வச்சுக்கலாம், வாங்கி வச்சுக்கலாம். சோ மத்த நாட்டுங்களுக்கு கொடுக்காம அதோட ஆக்சஸ் எல்லாமே இல்லாம இருக்கலாம். சோ அவங்களால இப்ப இந்தியா இருக்கு, வளர்ந்து வர கண்ட்ரிஸ் எல்லாம் அவங்களோட இன்னோவேஷன்லாம் அதனால தடைப்படலாம். சோ எல்லாருமே ஒரு நாட்டை நம்பி மொனாப்பொலி அகைன் அதை மொனாப்பொலி ஆக்கிட கூடாது. ஒரு நாட்டோட மொனாப்பொலி, ஒரு நாட்டை நம்பி, ஒரு நாட்டோட டெக்க நம்பியே இருக்க கூடாது. சோ ஒவ்வொரு நாட்டுக்கும் அவங்களும் அவங்க கிட்ட ஆண்டர்பிரினர்ஸ் இருப்பாங்க, அவங்க ஊர்லயே டெக்ஸ் இருப்பாங்க. சோ அவங்களும் அதை அக்சஸ் இருக்கணும் அப்படின்றது வருது. சோ இப்ப அதாவது
அந்த ஹார்ட்வேர்லாம் வந்து எல்லாருக்கும் ஆக்சஸ் இருக்கணும்ன்றத சொல்றாங்களா? ஹார்ட்வேர் தான், ஹார்ட்வேரும் தான், டெக்கும் தான். இப்போ மேபி பேட்டன்ட் எடுத்துக்கலாம் சில பேர். So, சில ஓபன் சோர்ஸ் ஐபி எல்லாம் வந்து கொஞ்சம் ஓபனா வச்சுக்கோங்க எல்லாரும் வந்து அப்படி சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது. மெயினா கம்ப்யூட்டர் அக்சசரிஸ் தான். மேபி டிசைன்ஸ் டெக் லெவல்ல பாத்தீங்கன்னா அவங்க பேட்டன்ட் அவங்களோட ஒரிஜினல் ப்ராடக்டா தான் இருக்கும். பட் நீ வந்து இப்ப நான் இப்போ டேட்டா எடுக்கிறேன்ப்பா, இப்போ நான் வந்து ஒன்னு பண்றேன், லாஜிக் ஏதோ டேட்டா எடுக்கிறேன். பட் எனக்கு கம்ப்யூட்டர் அக்சசரிஸ் இருந்தா தானே என்னால அதை பண்ண முடியும். எனக்கு ஒரு டேட்டா சென்டர் வேணும், ஹார்ட் டிஸ்க் வேணும், எனக்கு கிராஃபிக் கார்டு வேணும், ரேம் வேணும். அதுக்கான அக்சஸ் எல்லாமே வந்து இவங்க கிட்ட தானே இருக்கு. நீ எல்லாமே அவங்க பெரிய ஆளுங்களாம் வாங்கி வச்சு, இப்ப சைனா வந்து ஒரு பக்கம் ஹார்ட்வேர் மடிக்கிருச்சு. புரியுது. இந்த மாதிரி எடுத்துட்டாங்க. ஹோல்டிங் பண்ணக்கூடாது. ஸோ எல்லாருக்கும் கொடுக்கணும். அண்ட் வந்து மோஸ்ட்லி இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வராங்கன்னா, ப்ராஃபிட்டை மட்டுமே நோக்கி போக கூடாது. ஓகேவா? இப்போ ஒரு வந்து இப்போ ஹெல்த் கேர், அக்ரிகல்ச்சர், எஜுகேஷன் இதெல்லாம் வருதுன்னும் போது நீ ப்ராஃபிட்டை மட்டுமே நோக்கி போனா இது பப்ளிக் வந்து ஹார்ம்ஃபுல்லா இருக்கும் அப்படி சொல்றாங்க. இன்னொன்று வந்து என்னன்னா, இப்போ வந்து இந்த ஏஐ பண்றாங்க, ஒரு கம்பெனி வந்து ஒரு ஏஐ வந்து ஒரு மாடல் வந்து பண்றாங்க. இப்ப அந்த மாடல் பண்ணும்போது அவங்க தான் அந்த மாடல்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் கொடுப்பாங்க. சோ அது அவங்க மட்டுமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு ரூல்ஸ் வந்து அவங்க மட்டுமே கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடாது. சோ முதல் விஷயம் அது கவர்மெண்ட் அதுல வந்துடும். அதுவும் கவர்மெண்ட் மட்டும் வராம இருக்கக்கூடாது, ஒரு அதர் என்ஜிஓஸ் இல்ல வேற யாருன்னா இருப்பாங்கல்ல நிறைய பேர். இப்போ எனக்கு ஒரு டவுட், நீ கவர்மெண்ட்னு சொல்றல, இப்போ கவர்மெண்ட் ஒவ்வொரு கவர்மெண்ட்டுமே வந்து அதை ஸ்க்ரூட்டினைஸ் பண்றதுக்கு ஒரு பாடி செட் பண்ணுவாங்க, ஒரு ஆர்கனைசேஷன் செட் பண்ணுவாங்க. இப்போ ஸ்டாக் மார்க்கெட்னா செபின்னு ஒருத்தர் இருக்கான், அந்த மாதிரி இப்ப எல்லாருமே செட் பண்ணிட்டாங்களா? இல்ல, பண்ணல. சோ இப்ப இதுலதான் பேசுறாங்க, செட் பண்ணுவாங்க, கண்டிப்பா செட் பண்ணுவாங்க. சோ அதுலதான் இதெல்லாம் வருது. ஒரு ரூல் செட் இப்போதைக்கு வரைக்கும். இப்ப நீ ஓப்பன் ஏஐன்னு பாத்துன்னு வச்சுக்கோங்க, அவன் தான் ரூல் செட் பண்ணிருப்பான். யூஎஸ் கவர்மெண்ட் இப்ப கிராக்கு இப்பதானே சொல்லியிருக்காங்க, நீ வந்து உன்னோட இது வந்து நிறைய பேர் டீப் ஃபேக் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி யூரோப் கண்ட்ரில சொல்றாங்க. சோ இதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லியிருக்காப்லன்னா, இல்ல நாங்க வந்து அதுக்கான அக்சஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்கோம் அப்படி சொல்லலாம். பட் ஆனா ஸ்ட்ராங்கான ஒரு இது இருக்கான்னு தெரியல. பட் கவர்மெண்ட் வந்து ஒன்ஸ் அது ஸ்ட்ராங்கா பண்றது அதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும். சோ அதுல வந்து இவங்க எல்லாம் இருக்கணும். அதாவது கவர்மெண்ட் அண்ட் அதர் என்ஜிஓஸோ இல்ல வந்து சமூக நலம் கருதி இருக்கிறவர்கள் அவங்களோட கருத்தையும் கேட்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகாடமிக்ஸ் அவங்களோட சஜஷன்ஸ் இன்புட்ஸ் வாங்கணும். அண்ட் இண்டிவிஜுவல் சிட்டிசன்ஸ் கிட்ட இருந்தும் இன்புட் வாங்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணணும். டெமோக்ராட்டிக். தேர்ட் வந்து ஆன்டி மோனோபோலி. நார்மலா மோனோபோலின்னு உனக்கு தெரியும். பிக் கம்பெனிஸ் எல்லாம் வந்து அதாவது மைக்ரோசாஃப்ட், கூகுள், என்விடியா, ஓப்பனே இவங்கலாம் தான் வந்து மோனோபோலி மாதிரி இருக்காங்க. அவங்க மோனோபோலின்னு இது வரைக்கும் யாரும் இது பண்ணல. பட் மோனோபோலி மாதிரி ஏன்னா பெரிய கம்பெனிஸ் அவங்க நினைச்சாங்கன்னா, நீ சொன்ன அப்ப ஆல்ரெடி பேசணும்ல, அக்சசரிஸ்ல இருந்து டெக்னாலஜி கண்ட்ரோல் பண்ணலாம். அண்ட் வந்து இன்னொரு மெயினா என்ன விஷயம் அப்படின்னா, இவங்க எல்லாருமே டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல வந்து இவங்களோட இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஏஐல யூஸ் பண்ணாலும் ஏஐக்கு வந்து டேட்டாஸ் தேவைப்படுது. ஸோ இப்போ என்னன்னா, இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, எங்களோட டேட்டாஸ்லாம் நீங்க ஆர்வஸ் பண்றீங்க, எங்களோட டேட்டாஸ் எல்லாம் நீங்க எடுத்துக்கிறீங்க. ஸோ இதை வச்சுதான் நீங்க ட்ரெயின் பண்றீங்க. நாளைக்கு அது எங்களுக்கே அகைன்ஸ்டா யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் நமக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடோ இல்ல ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நீங்க அதை எங்களுக்கு அகைன்ஸ்டா யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஆல்ரெடி இந்த இப்போ நீ வந்து ஃபேஸ்புக், ட்விட்டர்லாம் வந்து இப்போ இந்தியாவில் இருக்குன்னா, இப்போ இந்தியாவோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் கட்டுப்படுவாங்க. இப்போ இந்தியா வந்து இந்த பேஜ் எல்லாம் நீங்க ரிமூவ் பண்ணுங்க, இந்த கருத்தெல்லாம் வந்து அதிகமா வந்து விசிபிலிட்டி கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கான இது இருக்கு. அதே மாதிரி இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க ஒரு டேட்டா சென்டர் அமைச்சு நீங்க அந்தந்த இப்ப நீங்க இந்தியால ஒரு டேட்டா சென்டர் அமைச்சு அதுல அந்த டேட்டாஸை வைக்கணும். நீங்க வந்து இங்க இருந்து உங்களோட இடத்துக்கு எடுத்துட்டு போக கூடாது. ஸோ இது எங்களோட கட்டுப்பாட்டுல, எங்களோட டேட்டா எங்களோட கட்டுப்பாட்டுல இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன விஷயம்னா, எங்க டேட்டா நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா எங்களுக்கு அதுல என்ன மானிட்டைசேஷன். இதுல ஒரு வாட்டி ஆஸ்திரேலியால தான் ஒரு விஷயம் இருந்துச்சு. ஆஸ்திரேலியா ஒரு ரிப்போர்ட்டிங் ஓகேவா, அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ரிப்போர்ட்ஸ் நார்மலா அவங்க வெப்சைட் வச்சுட்டு இருந்தாங்க. அப்ப கூகுள் என்ன பண்ணுச்சுன்னா, நார்மலா கூகுள் நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னா இவங்களோட வெப்சைட் அதை காமிச்சிட்டு இருந்துச்சு. அப்ப அவன் என்ன சொன்னான்னா, நாங்க கஷ்டப்பட்டு ரிப்போர்ட் எடுக்கிறோம், எங்களுக்கு ஆள் போட்டு வேலை எல்லாம் பண்ணி இது பண்றோம், சர்ச் பண்ணும்போது எங்களுக்கு நீங்க காட்டுறீங்க ஓகே, பட் ஆனா அதுல படிக்கிற கண்டென்ட் எங்களுது. ஸோ எங்களுக்கு நீங்க ரெவன்யூ ஷேர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேஸ் பண்ணி வின்னும் பண்ணுச்சு. ஸோ அந்த மாதிரி இது பண்ணா. இன்னொன்று வந்து அவங்க வந்து மோனோபோலி மாதிரி இல்லாம ஸ்டார்ட் அப்ஸ்க்குலாம் வழி விடணும். இன்னோவேட் பண்றவங்களுக்கு அப்படின்றவங்களுக்குலாம் வழி விடணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து உனக்கு வந்து ஆன்டி மோனோபோலி ஒன்று. கடைசி வந்து சாவரன் ஏஐ ரைட்ஸ்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? அதாவது என்ன விஷயம் அப்படின்னா, இது வரைக்கும் இப்போ நான் இந்தியா இருக்கு, இந்தியாவோட கவர்மெண்ட் இல்லை இந்தியாவோட பர்சனல் கவர்னன்ஸ் யூஸ் பண்ற இது எல்லாமே அவங்களா ஓனா ஒரு மாடல் கிரியேட் பண்றதுக்கு வழிவகுக்கணும். இப்போ ஆதார் கார்டே இருக்கு, எல்லா டேட்டாவும் அவங்ககிட்ட இருக்கு. ஸோ இதை வந்து நான் வந்து வெளி கம்பெனிக்கு கொடுக்க முடியாது, இதெல்லாமே கவர்மெண்டோட இது. ஸோ அவங்க வந்து அந்த டேட்டாஸ் எல்லாம் லோக்கலா ஸ்டோர் பண்றதுக்கு அதான் ஆல்ரெடி அந்த டேட்டா சென்டர்ல இவங்க நீங்க ஹோல்ட் பண்ணிக்கூடாது, அது எல்லாமே இவங்களுக்கு கிடைக்கணும். அந்த டெக்னாலஜியும் கிடைக்கணும் அண்ட் அந்த கம்ப்யூட்டர் எனர்ஜியோ பவர் சப்ளை இது எல்லாத்துக்கான தேவையான எல்லாமே ஒரு கவர்மெண்ட்டுக்கு தேவை. இன்னொன்று வந்து அவங்க கல்ச்சர்லி
இப்போ நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா 26 சொன்னால லாங்குவேஜ் வைஸ் டிஃப்ரெண்ட் ஆகும். இது எல்லாமே வந்து டேட்டா தான். ஸோ இதெல்லாமே வந்து வெளியில போகாம உள்ளுக்குள்ளேயே இருக்கணும். அண்ட் ஏன் இதெல்லாம் இது இருக்கணும்னா இன்னொன்று மிலிட்ரி வேஸ்லயும் இருக்கு. ஸோ இப்போ டிஃபென்ஸ்ல ஏஐ வரலாம். ஸோ அந்த இது வந்து இன்பில்டு ஒரு மாடலா இருந்துச்சுன்னா வெளியில கசியாம இருக்கும். ஸோ இதுதான் மெயினா அந்த சாவரன் ஏஐ. ஸோ இதுதான் வந்து அந்த 4 விஷயத்தை பத்தி தான் மெயினா இந்த சமிட்ல பேசியிருக்காங்க. சூப்பர். சோ இந்த ஏஐ சமிட் எல்லாருமே நிறைய விஷயம் அதை பத்தி பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. அண்ட் இந்தியால வந்து ஏஐ வந்து ஃபெமிலியரைஸ் ஆக்குறது, ஒரு அவேர்னஸ் கொண்டு போறது வந்து இந்த சமிட் மூலமா அட்லீஸ்ட் இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்ற நியூஸ் எல்லாருக்கும் ஏஐ சமிட்ன்றதுனால அது எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு. அதனாலதான் நாங்களும் இதை டிஸ்கஸ் பண்றோம். This is the right time to educate people about AI. என்ன நடக்குது கிரவுண்ட் லெவல்ல, என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்றதுக்காக தான் இந்த AI சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த வீடியோல திருப்பி தொடர்ந்து AI பத்தி பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி.